கொடுக்கப்பட்ட 3 இயலெண்களில் மிகப்பெரிய எண்ணை கண்டறியவும். இதற்கான செயல்வழி படம் தயாரிக்கவுங்கிறதான் கேள்வி. ஒரு எளிமையான கேள்வி, ஆனால் இது ஒரு லாஜிக்கான கேள்வி. இந்த லாஜிக்கான கேள்வியை தான் நம்ம இந்த நிரல்வழி படத்தில் செயல்வழி திட்டத்தில் உருவாக்கி அதை கம்ப்யூட்டர்கிட்ட ஃபீட் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டர் அந்த கணிப்பொறி மொழியில் இதை கொடுக்க போகிறோம். கணிப்பொறி மொழி அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவையான விடையை கொடுக்கறது. இந்த மாதிரி செயல்வழி படம் அப்படிங்கிறது, நிரல்வழி படம் அப்படிங்கிறது கணினி வழியில் செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கான ஒரு ஆரம்ப காலகட்ட நிலை. அதற்கப்புறம் அது கணினி மொழி நிறைய இருக்கிறது. அதன் அடிப்படையில் இதை ஃபீட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகளை பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த அமைப்புங்கிறது அதனுடைய தொடக்க நிலை. அப்போ அந்த கணினிகிட்ட நம்ம சொல்கிறோம், அந்த கணினி ஒரு 3 எண்களை அதுக்கு உள்ளீடு செய்கிறோம்னா நமக்கு அந்த 3 எண்களில் பெரிய எண்ணை தேர்வு செய்து இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய விடை அப்படின்னு நமக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அந்த ஆன்சர் பண்ணக்கூடிய நிலைக்கு அதுக்கு சில விவரங்களை நம்ம ப்ரோக்ராமாக என்ன பண்ணுறோம்னா அதை உருவாக்கி செய்து வைக்கிறோம். அதை பார்த்து தான் அந்த கணினி என்ன செய்ய இருக்கிறதுனா எது பெரிய எண் அப்படிங்கிறத நமக்கு விடையாக சொல்ல இருக்கிறது. கம்ப்யூட்டரில் வரக்கூடிய எல்லா விடயங்களுமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோங்க. அதில் 3 எண்களை கொடுக்கப்பட்ட 3 எண்களில் எது பெரிய எண்ணோ அந்த பெரிய எண்ணை விடையாக சொல் அப்படிங்கிறதுக்கான கேள்வி தான் இந்த அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய பயன் என்னங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ முறையாக வருவோம். முதல்ல இந்த மாதிரி நீள்வட்ட அமைப்பு ஆரம்பம் அல்லது தொடக்கம் அல்லது துவக்கம். அதே அமைப்பில் இந்த ப்ரோக்ராமுடைய முடிவு அல்லது இறுதி அப்படிங்கிறத இந்த 2 அமைப்பும் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து இந்த இணைகர அமைப்பிலான இந்த அமைப்பும் பிரிண்ட் செய்யக்கூடிய இந்த அமைப்பும் இந்த இணைகரத்தினுடைய வடிவத்தில் கோட் பண்ணணும். அடுத்து இந்த சாய் சதுர வடிவத்தில் கோட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தீர்மான பெட்டின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மான பெட்டிங்கிறது ஒரு முடிவு செய்யக்கூடிய நிலையை கணினிக்கு அந்த இடத்துல ஏற்படுத்துகிறோம். இப்படி இருந்தால் இந்த வழியில் போ, இப்படி இல்லைன்னா அதனுடைய அடுத்த வழியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போது ஒரு கைகாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அதன் வழி திரும்புவோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு கைட்லைன் பிளேஸ். சரி, இப்போ என்னென்ன கொடுக்க போகிறோம்? A, B, C அப்படிங்கிற உள்ளீடுகள் கொடுக்க இருக்கிறோம். அதுதான் இன்புட்டு. அதில் வந்து பியை விட ஏ பெருசான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்கிறோம். ஆமான்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3வது ஆள் ஒருத்தர் இன்னும் செக் பண்ணாமல் இருக்குது. இது பெரிது, இந்த 2 பேர்த்தில் இது பெரிதாயிருச்சு. இப்போ அந்த பெரிதான ஆள் எடுத்து சியோட ஒப்பீடு செய்து சியை விட பெரிய ஆளான்னு கேட்குறோம். ஆமான்னு அப்போவும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பியோட ஒப்பிடும்போதும் ஏ தான் பெரியது, சியோட ஒப்பிடும்போதும் ஏ தான் பெரியது. அப்படிங்கும்போது இந்த 3 பேரிலும் யார் பெரியவர்னு ஆயிடுவாங்க மதிப்பில்? ஏ தான் பெரிய எண். அப்போ உடனே அந்த ஏயை அச்சிடுக அப்படிங்கிற நிபந்தனையை அதுக்கு கொடுக்குறோம். அப்போ அது என்ன பண்ணும்? 2 எண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும். ஏ பெரியதா? ஆம். அப்போ அடுத்த நிலைக்கு போ. அதில் சியோட ஏயை ஒப்பிட்டு பார். அப்போ பெரியதா? ஆம். அப்போனா ஏயை அச்சிட்ரு. இல்லைன்னு ஒரு நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏயையும் பியையும் ஒப்பிட்டோம். அதில் ஏ பெரியதா? ஆம்ங்கும்போது இந்த வரிசையில் போய் ஏ என்ன பண்ணிடும்? பிரிண்ட் பண்ண சொல்லிடும். ஏயை அச்சிடு, ஏயை பதிவு செய். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இங்கே யார் பெரியதாகிடுறாங்க? பி பெரியது. அப்போ பியை எடுத்துகிட்டு இந்த வழியில் வந்து ஒப்பிடாத இன்னொரு ஆள் யார்? சி. அதை எடுத்துக்கிறோம். அவங்க 2 பேரையும் ஒப்பிடுறோம். ஏ பெரியதா? இல்லை அப்படின்னா பி பெரியது. அப்போ பியையும் சியையும் ஒப்பிட்டு பி பெரியதா? ஆம். ஏயை காட்டிலும் இந்த இடத்துல பி பெரியது, இந்த வழியில் வந்துட்டோம். சியை காட்டிலும் பி பெரியது, எனவே இருக்கிறது 3 பேர்த்தில் பி தான் பெரியது, எனவே பியை அச்சிடு. இங்கே வரும்போது பி பெரியதுன்னு வந்தோம். அப்போ ஏ சிறியதாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல முடிவு செய்யும்போது பி பெரியதான்னு கேட்குறோம். இல்லை சி பெரியதுன்னு அது முடிவு பண்ணுதான்.
இங்கே ஏற்கனவே ஏ ஒப்பிட்டாச்சு, இங்கே பியும் சியை விட சிறியதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ எது தான் பெரியதுன்னு ஆயிரும்? சி தான் பெரியதுன்னு இந்த அமைப்புக்குள்ள உள்ள சிஐ அச்சிடு. இங்கேயும் அதே தான். இல்லைன்னு வரும்போது சிஐ முடிவு பண்ணுறோம். அது எப்படி இல்லைன்னு வந்தால் சிஐ அச்சிட முடியும்? திரும்பவும் இதே வழியை தான் நம்ம பின்பற்றணும். இந்த ஒப்பீடு என்ன கேட்டிருக்கு? ஏ பெரியதா? ஆம்னா தொடர்ச்சியாக போய் ஏ அச்சிடும். இப்போ ஆம்னு வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து தான் நான் மாறப்போம். ஆம், ஏ பெரியது. சியோடு ஒப்பிடும்போது ஏ பெரியதுன்னா ஏ கிட்ட வந்துடும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ இங்கே ஏ சியை விட என்ன வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம்? சிறியதாகிருதுன்னு அர்த்தம். அப்போ எது பெரிய ஆளாக மாறிடுது? சி. எனவே இல்லை என்கின்ற அமைப்பில் இப்புறம் வந்தாலும் சி தான் பெரிய எண்ணாக மாறும், இப்புறம் வந்தாலும் சி தான் பெரிய எண்ணாக மாறுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரே ஒரு மதிப்பு தான் அச்சிட போகுது. இந்த வழியில் இதை முடிச்சிருந்தா இதை எல்லாத்தையும் அது எடுத்துக்கிறாது. அப்போ ஏஐ அச்சிடுன்னு சொன்னதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இந்த அமைப்பு தீர்மான பெட்டியில் செல்ல இயலாமல் இந்த பக்கம் வந்திருந்தால் பி தான் பெரியதுன்னு முடிவுக்கு வந்துடும். சப்போஸ் இப்படி வரும்போது இந்த அமைப்புக்குள்ளே சி அச்சிட்டுருச்சுன்னா முடிவு, மற்றதெல்லாம் கருதாது. இந்த இடத்துல வரும்போது இதுக்கு மேலே போகாமல் சி இல்லைங்கிற அமைப்பு மூலமாக சி தான் பெரியதுன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா சியை அச்சிட்டுரும். அப்படிங்கிற அமைப்பில் அச்சிடு அப்படின்னு அந்த கணினிக்கு நம்ம சொல்கிற அந்த அமைப்பு தான் இந்த செயல் வழி திட்டம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியிருக்கிறது நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிற மாதிரி இருந்தாலும் லாஜிக் சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விவரங்கள் தேவைப்பட்டதுனால சொல்லியிருக்கிறேன். எளிமையாக தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பம், ஏபிசி மதிப்புகள், இந்த ஆம் அப்படிங்கிற மதிப்பில் வரும்போது முடிவு என்ன சொல்லிடலாம்? ஏ அப்படி முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஓரத்தில் சொல்லி வர்றது ஏ அச்சிடுது, இந்த ஓரத்தில் சொல்லி வர்றது பி அச்சிடுது, நடுவில் வர்றது சி அச்சிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்முக்கு மனசில் வச்சுட்டு முடிவுங்கிற செயலோடு இந்த திட்டத்தை முடிச்சிருங்க. மிக எளிமையான கணக்கு, விட்டுறாதீங்க. வாழ்த்துகள். மதிப்பெண் 3 மதிப்பெண் அப்படிங்கிற அளவில் இந்த கணக்கு இருந்தாலும் நமக்கு பின்காலத்தில் தேவைப்படக்கூடிய அமைப்பில் உள்ள கணக்குகள்ங்கிறதுனால இந்த பகுதியை நன்கு படித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது டிராயிங் செக்ஷன் 5 மதிப்பெண்கள் வினா. ஆரம் 4 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டம் வரைகன்னு கேட்டிருக்காங்க. கவராயத்தில் 4 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கிறோங்க அளவுகோல் துணையோடு. மையப்புள்ளியை குறிச்சிட்டு எப்பயுமே வட்டத்தை வரைங்க. நம்மளை அறியாமல் காம்பஸ் தடுமாறும், கை கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முதல்ல எதை குறிச்சிடணும்? மையப்புள்ளியை குறிச்சிடணும். அதில் ஊசி முனையை வச்சு சுற்றி வரைஞ்சிங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டம் வரைஞ்சிடும். அதுக்கான ஒரு உதவிப்படம் வரைஞ்சிட்டு தான் இங்கே வரணும். இதே அளவில் உதவிப்படம் வரைகிறதில்ல, ரஃபான ஒரு அளவில் தான் வரைவோம். ஆனால் அதுக்கு 4 சென்டிமீட்டர்னு குறிக்கணும். இது உதவிப்படம், இது கொடுக்கப்பட்ட அளவுக்கு தேவையான சரியான அளவில் உள்ள படம். இப்போ அடுத்து அதுலேயே இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. விட்டம் டி = 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்ததுனால விட்டத்தினுடைய அளவு கொடுத்துருந்தாங்கன்னா ஆரத்தினுடைய அளவுக்கு மாற்றி அதை பாதி ஆக்கிடணும். அப்போ 6 சென்டிமீட்டரில் பாதி 3 சென்டிமீட்டர். எனவே இந்த வட்டத்தை 3 சென்டிமீட்டர் அளவில் வட்டத்தை வரைகிறீங்க. அதுக்கான உதவிப்படம் துணைப்படம் வரைஞ்சிக்கிறீங்க. என்ன செய்திடக்கூடாது? விட்டம்ங்கிறது அவசரத்தில் பார்த்துட்டு 6 சென்டிமீட்டருக்குமே வச்சு பெருசாக வட்டம் வரைஞ்சிடக்கூடாது. நமக்கு விட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பாதி அளவில் ஆக்கி அதன் பிறகு வட்டத்தை வரையணும். இப்போ 6 சென்டிமீட்டருங்கிறதுல பாதின்னு உடனே எல்லோரும் எளிமையாக உடனே சொல்லி அந்த வட்டத்தை வரைஞ்சிருவீங்க. 7 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒற்றைப்படை எண்களில் கொடுத்துருந்தாங்கன்னா புள்ளி வச்சு வருங்கிறது தெரிஞ்சுங்க. இப்போ 7 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் அந்த வட்டத்தினுடைய அளவை சரி பண்ணிக்கணும். இங்கே 6 பாதி 3 சென்டிமீட்டர் வச்சு வட்டம் வரைஞ்சிங்க. அடுத்த ஒரு படம், அருமையான படம். இதுவும் ஜாமெட்ரியில் கொடுத்துருக்கு. ஒரே மையத்தில் 2 வட்டங்கள் வரைய போகிறோம். அதுதான் பொது மைய வட்டங்கள். ஒரு ஆரம் 3 சென்டிமீட்டர், ஒரு ஆரம் 5 சென்டிமீட்டர். கேள்வி பொது மைய வட்டங்கள்னு கேட்டிருப்பாங்க. இந்த பொது மைய வட்டங்களுக்கு பேர் தான் வட்ட வளையம். வட்ட வளையங்கிறது அதற்கான கேள்விகள் வரும்போது படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொது மைய வட்டம்னே பேசுவோம். ஒரே மையம் 3 சென்டிமீட்டர் முதல்ல வட்டம் வரைஞ்சிடுறீங்க. அதே மையத்தில் வச்சு 5 சென்டிமீட்டர் அளவுனா வெளிவட்டத்தை வரைஞ்சிடுறீங்க. இது உள்வட்டம்,
இது வெளிவட்டம் அல்லது சிறிய ஆரத்தை கொண்ட வட்டம், அதை விட பெரிய ஆரத்தை கொண்ட வட்டம். மையம் ஒரே இடத்துல இருக்கணும், மையம் மாறிடக்கூடாது. அதுதான் இதனுடைய மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த பெரிய அளவுலேருந்து இந்த சிறிய ஆரத்தை கழிச்சோம்னா கிடைக்கப்படுகிறது இந்த வட்ட பாதையினுடைய வட்ட வளையத்தினுடைய அகலம்னு அதுக்கு பேர். அது 5 - 3 2 சென்டிமீட்டர். இது கேட்டிருந்தாங்கன்னா செய்யுங்க, நான் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன். இங்கே இது கேட்கல. வட்டங்கள் வரைக, பொதுமைய வட்டங்கள் வரைகன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதோடு தொடர்புடைய பாடப்பகுதிங்கிறதுனால அதையும் சேர்த்து நான் கொடுத்துருக்குறேன். பெரிய ஆர மதிப்பிலிருந்து சிறிய ஆரத்தினுடைய மதிப்பை கழித்து கிடைக்கக்கூடிய இந்த அளவுக்கு பேர், இந்த பகுதி இருக்குங்க இல்லையா, 2 வட்டம் அமையக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த பேர் சர்க்குலர் பாத். இந்த வட்ட வளையத்தினுடைய வட்ட பாதையினுடைய அகலம், இந்த அளவு எவ்வளோன்னு கழித்து பார்க்குறோம். தேவையான செய்துக்குங்க. இது எளிமையான ஒரு கணக்குகள், 5 மதிப்பெண்கள் பெறக்கூடிய கணக்குகள். யாரும் விடுதல் இல்லாமல் வட்டங்கள் கேட்டிருப்பாங்க. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் தொகுத்தறி தேர்வில் அந்த படங்களை சரியாக வரைந்து மதிப்பெண்கள் பெறுக. வாழ்த்துகள்.